அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கௌசல்யா. பதிவு எண் 514. தலைப்பு: தசரதர், ஸ்ரீராமர், லக்ஷ்மணர், பரதன் நால்வரின் பாசம். இப்போ ராமாயணத்தில் பார்த்தோம் அப்படின்னா, தசரதர் அயோத்தி நாட்டை 60,000 ஆண்டுகளுக்கு மேலே நல்லபடியாக ஆட்சி புரியுறாங்க. அங்கே இருக்க மக்களுக்கெல்லாம் எந்த ஒரு பஞ்சமோ எந்த ஒரு அழிவோ எதுவுமே இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்து வந்துட்டுருக்காங்க. தசரதருக்கு திடீர்னு ஒரு கவலை, நமக்கு இவ்வளோ ஆண்டுகளாகி நம்ம குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ புத்திரகாமோஷ்டி யோகம் பண்ணி வசிஷ்டர் மூலயமா அந்த யாகம்லாம் நல்லபடியாக முடித்து குழந்தைய பெற்றுக்கிறாங்க. பெற்றதுக்கப்புறம் இவங்க 4 பேர் மேலே அவ்வளோ பாசமாக இருக்காங்க தசரதர். வசிஷ்டர் குருகுலத்துக்கு அனுப்பிச்சுதான் கல்வி பயில அனுப்பி இவங்க 4 பேரையும் ரொம்ப சிறந்தவராக கொண்டு வந்துடுறாங்க. அப்போ விஸ்வாமித்திரர் தன்னோட யாகத்தை நல்லபடியாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ராமரையும் லக்ஷ்மணரையும் கூப்பிட வராங்க. அப்போ தசரதர் கண்ணின் மணி போல் பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல தசரதரோட பாசம் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். இதுக்கப்புறம் இதே போல் தான் 14 வருடங்கள் வனவாசம் ராமரை அனுப்பிச்சி வச்சிடறாங்க கையோட சூழ்ச்சியினால். அப்போ போயிட்டாங்க அப்படின்ற வருத்தத்தினாலே தன்னோட உயிர் போகிற அளவுக்கு அவ்வளோ வருத்தப்பட்டு இருந்து அவங்களோட உயிரே போயிடுச்சு. இந்த இடத்துலையும் ராமர் மேலே அவங்க எவ்வளோ பாசம் வச்சுருந்தாங்க அப்படின்றத பார்க்கலாம். அதே போல் தான் ராமரும் இப்படி 14 வருஷம் நம்ம காட்டுக்கு போகிறோம் அப்படின்ற ஒரு கவலை இல்லாமல் தன்னோட மனைவி, தம்பி எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே இருக்க மக்கள், அம்மா அப்பா எல்லாத்தையும் நல்லபடியாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ராமர் சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்போ லக்ஷ்மணர் கோவப்படுறாங்க. ஏன் நீங்கள் காட்டுக்கு போகணும், நீங்கள் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லி கோவப்படும்போது, இல்லை இது அப்பா சொன்னது, நான் கண்டிப்பாக போய் தான் ஆகணும் அப்படின்ற இந்த இடத்துலையும் நம்ம ராமரோட பாசத்தை பார்க்கலாம். லக்ஷ்மணரோட பாசம், ஏன் நீங்கள் காட்டுக்கு போகணும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். அப்போ லக்ஷ்மணர் கூட போகிறாங்க. இந்த மாதிரி நானும் உங்கள் கூட தானே வருவேன், உங்களை போல தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல லக்ஷ்மணரோட பாசம் பார்க்கலாம். அப்புறம் ராமர் சீதா பாதுகாத்து அதிபலா மூலயமா நல்லபடியாக பாதுகாத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்றதையும் லக்ஷ்மணரோட பாசத்தில் பார்க்கலாம். பரதர் இவங்க எல்லாத்துக்கும் மேலே பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தனக்கு என்னதான் ஒரு அரசாட்சி வந்தாலும் நம்ம அதை ராமர் அண்ணாக்கு அப்புறம்தான் நமக்கு அப்படின்னு சொல்லி அந்த அரசையே ஏற்றுக்கிறாம காட்டுக்கு போய், அண்ணா நீங்கள் வாங்க, உங்களுக்கு பட்டாபிஷேகம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. இல்லை, அப்பாவோட வாக்கு, நான் 14 வருஷம் காட்டில் இருக்கணும், 14 வருஷத்துக்கு அப்புறம் நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி பரதன் சொல்கிறதுக்கு வரல. அப்போ பரதன் இவங்களோட பாதுகையை வாங்கிட்டு அதை வணங்கி இவங்க அந்த நாட்டை வழி நடத்தி நல்லபடியாக கொண்டு வந்தாங்க. அண்ணா வர வரைக்கும் வெயிட் பண்ணாங்க. இவங்களோட பாசத்தெல்லாம் நம்ம இதன் மூலியமாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.